ஜூலை 1ஆம் தேதி இரவு சிலி நாட்டில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான டெலஸ்கோப் கொண்டு விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஆழமான விண்வெளியில் தொடர்ச்சியாக ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சூரிய குடும்பத்திற்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு விண்வெளி பொருள், ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று அதிவேகத்தில், அதுவும் 1 மணி நேரத்தில் 2,20,000 கிலோமீட்டர் வேகத்தில் நம் சூரியனை நோக்கி அதிபயங்கர வேகத்தில் வந்து கொண்டிருப்பதை விஞ்ஞானிகள் முதலில் கண்டுபிடித்தார்கள். சூரிய குடும்பத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பொருள் எப்படி இவ்வளவு வேகத்தில் எதற்காக சூரியனை நோக்கி வருகின்றது என்பதை தொடர்ச்சியாக பவர்ஃபுல் டெலஸ்கோப் வைத்து ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது. அதன் பின்புதான் தெரிந்தது, இது நம் சூரிய குடும்பத்தை சார்ந்தது இல்லை, இது நம் சூரிய குடும்பத்தை தாண்டி வேறு ஒரு நட்சத்திர அமைப்பிலிருந்து, அதாவது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் இருந்து வருகின்றது என்பதை கண்டுபிடித்தார்கள். அப்போ இந்த மர்ம பொருள் என்ன? வாங்க அதையும் பார்த்து விடலாம். இது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் ராக் விண்கல். இதை விஞ்ஞானிகள் A11PL3Z என்கிறார்கள். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் போது சுமாராக 670 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அதாவது இந்த விண்கல் கிட்டத்தட்ட நம் சூரியனிலிருந்து சுமார் 67 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. ரியோ ஹெர்டாடோ ஆஸ்ட்ராய்டு டெரெஸ்ட்ரியல் லாஸ்ட் அலர்ட் இம்பாக்ட் சிஸ்டம் சிலி நாட்டிலிருந்து தான் முதலாக இந்த விண்கல் வருவதை கண்டுபிடித்தார்கள். இந்த விண்கல் சரியாக கான்ஸ்டலேஷன் சென்டாரஸ் தொகுதிக்கு பார்டரில் சென்று கொண்டிருப்பதையும் விஞ்ஞானிகள் உறுதி செய்தார்கள். ஜூலை 1ஆம் தேதி வரையிலும் இது ஒரு வால் நட்சத்திரமா அல்லது விண்கல்லா என்று ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தார்கள் விஞ்ஞானிகள். கிட்டத்தட்ட இது ஒரு விண்கல் என்றுதான் அனைவராலும் அப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டீப் ரேண்டம் சர்வே X09 at Chile Lowell Observatory Telescope G37 at Arizona and Canada France Hawaii at Mauna Kea Telescope என்று ஒரு மிகப்பெரிய டெலஸ்கோப் பட்டாளமே இணைந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியில் அந்த பொருள், அதாவது விண்கல் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு வால் நட்சத்திரம், அதாவது காமெட் என்பதை உறுதி செய்தார்கள். அந்த பொருளை சுற்றியும் சிறிய அளவு கோமா இருப்பதையும், அதன் பின்பு அதற்கு மிகச்சிறிய அளவில் வால் பகுதி காமெட் டெயில் இருப்பதையும் கண்டுபிடித்தார்கள். அப்படி என்றால் இது ஒரு வால் நட்சத்திரம், அதாவது காமெட் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இது போன்ற இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் இருந்து வரக்கூடிய வால் நட்சத்திரங்கள் இதுதான் முதல் முறையா அல்லது இதற்கு முன்பே ஏற்கனவே வந்திருக்கிறதா என்றால் இது முதல் முறை இல்லை, இது 3வது முறை. ஏற்கனவே 2 முறை இது போன்று இன்டர்ஸ்டெல்லார், அதாவது 2 விண்மீன்களுக்கு இடையிலான இடைவெளியிலிருந்து வரக்கூடிய வால் நட்சத்திரங்கள் இது 3வது முறையாக வந்திருக்கிறது என்பதை உறுதி செய்தார்கள். முதலில் வந்தது ஓமுவாமுவா மற்றும் போரிசோவ் என்ற 2 வால் நட்சத்திரங்கள் ஏற்கனவே வந்திருந்தது. இப்போது இது 3வது வால் நட்சத்திரம். இப்போது வந்திருக்கும் இந்த வால் நட்சத்திரம் 3வது வால் நட்சத்திரம். இது கிட்டத்தட்ட மிக தொலைதூரத்தில் இருந்து வந்திருக்கிறது. இதற்கு மிகச்சிறிய அளவில் வால், அதாவது டைல் இருப்பதையும் கண்டுபிடித்தார்கள். அந்த மிகச்சிறிய டைல் பகுதி எவ்வளவு தூரம் வரை நீண்டு இருக்கிறது என்றால் சுமார் 25,000 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த வால் நட்சத்திரத்தின் வால் பகுதி நீண்டு இருக்கிறது என்பதையும் ஆராய்ச்சியின் முடிவில் தெரிய வந்தது. இந்த வால் நட்சத்திரத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த பாறை பகுதி, அதாவது அண்ட பனிப்பாறை பகுதியின் ஒட்டுமொத்த அகலம் மட்டும் டயாமீட்டர் 20 முதல் 24 கிலோமீட்டர் அகலம். ஒரு வால் நட்சத்திரம் அல்லது விண்கல் குறைந்தது வெறும் 1 கிலோமீட்டர் அகலம் இருந்தாலே போதும் அது நம் பூமியில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்த. ஆனால் இந்த வால் நட்சத்திரம் சுமார் 20 கிலோமீட்டர் அகலம். நினைத்து பாருங்கள், இது ஒருவேளை நம் பூமியை தாக்கினால் என்ன ஆகும் என்று. ஆனால் நாம் பயப்பட தேவையே இல்லை. இந்த வால் நட்சத்திரம் மிகவும் சேஃபான டிஸ்டன்ஸில் தான் போகின்றது. இது நம் பூமியை கடந்து செல்லும் போது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால் நாம் ஒருபோதும் இந்த வால் நட்சத்திரத்தை கண்டு பயப்பட தேவையே இல்லை. இதோ இந்த படத்தில் அந்த வால் நட்சத்திரம் வருகின்றதை நாம் தெளிவாக பார்க்கலாம். இதோ
இதுதான் அந்த வால் நட்சத்திரத்தை சுமார் 60 கோடிக்கும் அதிகமான தூரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சி. இதில் அவ்வளவாக அந்த வால் நட்சத்திரத்தை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அந்த வால் நட்சத்திரத்தின் வெலாசிட்டி மற்றும் அந்த வால் நட்சத்திரத்தின் தனித்துவமான சுற்றுப்பாதை இவைகளை அனைத்தையும் வைத்து அதை உறுதி செய்திருக்கிறார்கள். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களுடன் மீண்டும் இணைகிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.